ஹாய் காய்ஸ், நாம் இந்த வீடியோவில் ஸ்ரீரங்கம் கோயில் நேர்காணலுக்கான புதிய அப்டேட் வெளியே இருக்கு. இந்த அப்டேட் பற்றி தான் உங்களுக்கு சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா வீடியோ போட்டிருக்கேன். ஸ்ரீரங்கம் கோயில் பொறுத்த வரைக்கும் வீடியோவே போடக்கூடாதுன்னு தான் நினச்சிருந்தேன். ஏன்னா பார்த்தீங்கன்னா பல பேர் என்னன்னே தெரியாம பார்த்தீங்கன்னா பேக் வீடியோ போடுறீங்க, இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா சொல்றீங்க. நான் உங்களுக்கு ஒரிஜினல் நேர்காணலுக்கான கடிதம் போட்டுமோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா சொல்றது நமக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டமா இருக்கு. இந்த ஸ்ரீரங்கம் கோயிலில் என்ன ப்ராசஸ் வச்சிருக்காங்கன்னே உங்களுக்கு தெரியாது. ஸோ அப்படி இருக்கும்போது நீங்க பார்த்தீங்கன்னா அப்படி கமெண்ட் பண்ணும்போது நமக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அதனால இந்த ஸ்ரீரங்கம் கோயிலுக்கு எந்த ஒரு கொஸ்டினா இருக்கட்டும், எந்த ஒரு அப்டேட்டா இருந்தாலும் போடக்கூடாதுன்னு தான் நினைச்சேன். இருந்தாலும் ஒரு சிலரால பல பேர் பயனடைவாங்க அப்படின்னு தான் வீடியோ போடுறேன். மொத்த விண்ணப்பங்கள் எத்தனை வெளியே இருக்கு, அதே மாதிரி அப்பாயின்மெண்ட் ஆர்டர் எப்போ, இந்த மாதிரி தகவல்லாம் நிறைய வெளியே இருக்கு. அதை தான் நான் உங்களுக்கு சொல்லலான்னு இருக்கேன். இது மாதிரி அப்டேட் எல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளுடைய ட்ரெண்டிங் ஜாப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அதே மாதிரி வீடியோ போறதுக்கு ஒரே ஒரு லைக் பண்ணி நம்மள என்கரேஜ் பண்ணிக்கங்க. வாங்க நம்ம விரிவா பார்க்கலாம். ஸ்ரீரங்க ரங்கநாதர் கோயிலுக்கு எந்த ஒரு வெப்சைட்லயுமா இருக்கட்டும், ஆஃப்லைன் எதுவுமே உங்களுக்கு பிடிஎஃப் எதுவுமே விட கிடையாது. ஸோ எப்படின்னா உங்களுடைய போஸ்ட் மூலியமா தான் உங்களுக்கு நேர்காணலுக்கான கடிதம் ரிசீவ் ஆகுது. இந்த அருள்மிகு ரங்கநாத சுவாமி திருக்கோயில திருச்சிராப்பள்ளி மாவட்டத்துக்கு மொத்த விண்ணப்பங்கள் 6000 விண்ணப்பங்கள் பெறப்பட்டுள்ளது. பெறப்பட்டுள்ள 6000 விண்ணப்பங்களுமே நேர்காணலுக்கு தகுதியானதா கிடையாது. அதுல எத்தனை ஷார்ட் லிஸ்ட் ஆகுன்னு நமக்கு தெரியாது. எப்படி பாத்தீங்களா, நிறைய பேர் விண்ணப்பிக்கக்கூடிய டேட்டுக்கு அப்புறமேட்டுக்கு அவங்களுக்கு அப்ளிகேஷன் ரிசீவ் ஆயிருக்கும், அதெல்லாம் ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. ரெண்டாவது அப்ளிகேஷன் ஃபார்ம் பூர்த்தி செய்யறது, தப்பான இன்ஃபர்மேஷன் கொடுக்கறது, டாக்குமெண்ட் கரெக்டா இல்லாது, இந்த மாதிரி எல்லாமே 6000த்துல ஒரு 2000 போயிடுச்சுன்னா கூட மீதி 4000 அப்ளிகேஷன் ஃபார்ம் இன்ட்ரிக்கு பார்த்தீங்கன்னா எலிஜிபிளா இருக்கலாம். ஸோ அந்த 4000 பேத்துக்குமே கால் லெட்டர் அனுப்பிட்டாங்களான்னு கேட்டீங்களா? இல்ல, 4000 பேத்துக்கு இன்றைக்கான கால் லெட்டர் அனுப்ப கிடையாது. வேற யாருக்கு தான் அனுப்பியிருக்காங்க பாத்தீங்களா? நீங்க பாத்தீங்கன்னா நோட்டிபிகேஷன் நல்லா நோட் பண்ணோம். நோட்டிபிகேஷன் போஸ்ட் வைஸா கொடுத்துருப்பாங்க, அந்த மாதிரி தான் உங்களுக்கு நேர்காணல் அனுப்புறாங்க. எப்படின்னு பாத்தீங்களா, இந்த ரங்கநாத சுவாமி கோயில்ல ஃபர்ஸ்ட் எது நடத்துன்னு அவங்க பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் ஒரு ஆர்டர் வந்திருக்கும். அதுபடித்தான் அவங்க நேர்காணல் நடத்துவாங்க. எக்ஸாம்பிளுக்கு இரவு காவலர் பணியிடத்திற்கு நேர்காணல் நடத்தணும்னா அப்ப அந்த இரவு காவலர் பணியிடத்துக்கு மொத்தம் எத்தனை அப்ளிகேஷன் வந்திருக்கு? ஒரு 500 அப்ளிகேஷன் வந்திருக்கா? அந்த 500 அப்ளிகேஷன்ல எத்தனை ஷார்ட் லிஸ்ட் ஆகுது அதை பார்ப்பாங்க. அது பார்த்ததுக்கு அப்புறமேட்டு ஒரு 300 தான் 400 தான். அந்த 300-400 பேத்துக்கு ஃபர்ஸ்ட் இன்ட்ரி கால் லெட்டர் அனுப்பிவிடு, அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் நேர்காணல முடிங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் உத்தரவு வந்திருக்கு. ஸோ அதுபடி தான் ப்ராசஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ நீங்க இளநிலை உதவியாளரோ இல்ல பார்த்தீங்கன்னா ஆபீஸ் அசிஸ்டன்ட் இந்த மாதிரி பல போஸ்ட் இருக்கு, அந்த மாதிரி ஏதாவது நீங்க விண்ணப்பிச்சிருப்பீங்க. அப்ப விண்ணப்பிச்சுட்டு எனக்கு லெட்டர் வரல, நீங்க பேக் வீடியோ போடுறீங்கன்னா அது பார்த்தீங்கன்னா ஏத்துக்க முடியாது. நமக்கு தான் பார்த்தீங்கன்னா ரொம்ப பார்த்தீங்கன்னா கஷ்டமா இருக்கு. இந்த மாதிரி சொல்லும் போது ஃபர்ஸ்ட் என்ன ப்ராசஸ் நடக்குதுன்னு நீங்க தெரிஞ்சுக்கங்க. இரவு காவலருக்கு நேர்காணலுக்கு ஒவ்வொருத்தரும், இளநிலை உதவியாளர் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தருக்கு தனித்தனியா கூப்பிட்டு பண்ண மாட்டாங்க. இப்ப இரவு காவலர்னா அது எல்லாத்தையுமே இன்றைக்கு கம்ப்ளீட் பண்ணிடுவாங்க. இப்ப 5ஆம் தேதி இரவு காவலர் நடக்குதுன்னா அடுத்து 6ஆம் தேதி வேற ஏதாவது போஸ்டிங் நடக்கலாம், 7ஆம் தேதி நடக்கலாம். அதுக்கெல்லாம் நிறைய பார்த்தீங்கன்னா பொங்கலுக்கு அப்புறமேட்டு கூட உங்களுக்கு நடைபெறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்பாயின்மெண்ட் ஆர்டர் எப்போ? அப்பாயின்மெண்ட் ஆர்டர் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பிப்ரவரியில் தான் கிடைக்கும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. எலெக்ஷனுக்கு முன்னாடி எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா போஸ்டிங் போடுறதா சொல்லி கொடுத்துருக்காங்க. நம்மளுடைய சப்ஸ்கிரிப்டர் ஒருத்தர் புதுக்கோட்டையில் இருக்காங்க. அந்த புதுக்கோட்டையில் இருக்கிறீங்க, அவங்க பார்த்தீங்கன்னா நான் கோயில் ஆபீஸ்ல போய் கேட்டேன். அங்க என்ன சொன்னாங்கன்னா இன்டர்வியூ லெட்டர் கண்டிப்பா வரும்னு சொன்னாங்க. 6000 அப்ளிகேஷன் வந்திருக்கான், நிறைய பேட்ச் வைஸா தான் இன்டர்வியூ நடைபெறுதுன்னு சொன்னாங்க. அப்ப உங்களுக்கு பேட்ச் வைஸா பார்த்தீங்கன்னா பிரிச்சிருப்பாங்க. அந்த 6000 அப்ளிகேஷன்ல போஸ்ட் வைஸா பிரிச்சிருப்பாங்க. இரவு காவலர்னா அது தனியா, இளநிலை இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா பேட்சா பார்த்தீங்கன்னா முடிப்பாங்க. ஸோ அதனால உங்களுக்கு பேட்சா தான் உங்களுக்கு நேர்காணலுக்கான கடிதம் வரும். இப்போ இரவு காவலர் நடக்குதுன்னா அதுக்கு ரிலேட்டடா எத்தனை பேர் விண்ணப்பிச்சுக்கிறாங்க எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா ஒரே டைம்ல அனுப்புவாங்க. அப்போ மற்ற போஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா பேட்ச் வைஸுங்கும் போது உங்களுக்கு டிலே ஆகும். அப்படி ஆகும்போது நீங்க பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ணி தான் ஆகணும். எனக்கு இன்னும் லெட்டர் வரல, ஐ எம் வெயிட்டிங், கான்ஃபிடென்ட்லி லெட்டர் வரணும் பார்த்தீங்கன்னா அவங்க மெசேஜ் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி சப்ஸ்கிரிப்பரும் இருக்காங்க. நாம இப்படி இன்டர்வியூ லெட்டர் வந்திருக்கு அப்படின்னு தான் நாம சொல்ல முடியும். நான் சைன் பண்ணி எல்லாத்துக்குமே சீல் வச்சு உங்களுக்கு லெட்டர் அனுப்ப கிடையாது. இது கவர்மெண்டோட அபிஷியலா பார்த்தீங்கன்னா அவங்க அனுப்புறது. இது நான் அனுப்புற மாதிரி என்ன பார்த்தீங்கன்னா நீங்க பேக் வீடியோ போடுறீங்க, எனக்கு லெட்டர் வரல, எப்படி
அவங்களுக்கு மட்டும் வந்துச்சு, இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கேட்குறீங்க. இந்த மாதிரி சப்ஸ்கிரைபர் வந்து பார்த்தீங்கன்னா புரிஞ்சுக்கிறாங்க. இப்ப என்ட்ரிக்கான கால் லெட்டர் வந்திருக்குன்னு நான் வந்து வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா 2 ஆர் 3 டேஸ்க்கு முன்னாடியே போட்டிருந்தேன். 1 வீக் இருக்குன்னு நினைக்கிறேன் போட்டிருந்தேன். ஸோ எத்தனை பேர் நீங்க கோயிலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா போய் கேட்டீங்க, கோயிலுக்கு கேட்டீங்க, கால் பண்ணி கேட்டீங்க. கால் பண்ணி கேட்டிருந்தீங்களா உங்களுக்கு இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த சப்ஸ்கிரைபர் போய் கேட்டிருக்காங்க. அதனால இவங்களுக்கு இந்த டீடைல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிடைச்சிருக்கு. ஸோ நீங்க எதுவுமே பண்ணக்கூடாது. நீங்க இன்றைக்கு ஆபீஸுக்கு கால் பண்ணியும் கேட்கக்கூடாது, போயும் கேட்கக்கூடாது, எதுவுமே பண்ணக்கூடாது. உங்க கையில கொண்டு வந்து போஸ்ட்மேனு இன்டர்வியூ லெட்டர் கொடுக்கணும். அடுத்து 1 வீக்லயே அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுக்கணும். இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நினைக்கிறது ரொம்ப ரொம்ப தப்பு. நாம ரிஸ்க் எடுத்தா மட்டும்தான் நமக்கு ஜாப் கிடைக்கும். எல்லாமே நம்ம வீட்டில் உட்காந்துக்கிட்டா நம்ம கைக்கு வந்து எதுவுமே கிடைக்காது. இந்த மாதிரி தேடினா மட்டும்தான் உங்களுக்கு கிடைக்கும். நம்ம சேனல்ல முக்கியமான கேள்வி பதில் எல்லாமே போட்டிருக்கோம். தேவைப்படுறவங்க நீங்க வந்து பார்த்து பயனடைங்க. வேற ஏதாவது அப்டேட் இருந்துச்சுன்னா நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா மற்றவங்களுக்கு தெரியப்படுத்தலாம். டெலிகிராம்லையும் ஷேர் பண்ணுங்க. வேற ஏதாவது போஸ்ட்டுக்கு இப்போ தற்போது இரவு காவலருக்கு தான் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். வேற ஏதாவது போஸ்ட்டுக்கு உங்களுக்கு வந்திருக்குதுன்னா நீங்க இந்த போஸ்ட்டுக்கு எனக்கு கால் லெட்டர் வந்திருக்குது நீங்க கமெண்ட் பண்ணுங்க. இந்துசாமி அறநிலைத்துறையில இப்ப ஜனவரி மந்த் தான் நிறைய பேருக்கு விண்ணப்பிக்கிறாங்க. பழனி முருகன் கோயில் கூட வந்திருக்கு. அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா பொங்கலுக்கு அப்புறமேட்டுக்கு தான் நிறைய ப்ராசஸ் நடக்கிறதா சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்க வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே வெயிட் பண்ணுங்க, கண்டிப்பா உங்களுக்கு வரும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. உங்களுக்கு இது மாதிரி பயனுள்ள தகவல்லாம் உங்களுக்கு தொடர்ந்து பார்த்துட்டே வந்து இருக்கலாம். லைக் பண்ணிக்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.